சரி, இந்த கேஸ்ட்ரிட்டிஸ் ஏன் வந்துட்டு டெவலப் ஆகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணுங்க. எந்த ஒரு உணவு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோமோ அது எல்லாமே கெட்டுப்போன உணவு தான். ஸோ அந்த கெட்டுப்போன உணவை நம்ம சாப்பிட்றோம். அப்போ கெட்டுப்போன உணவை செரிக்கிறதுக்கு உடம்பு ரொம்ப அசௌகரியப்படும். அந்த கெட்டுப்போன உணவுலேருந்து நோய் கிருமிகள் வந்துட்டு ஃபார்ம் ஆகுங்க. அந்த நோய் கிருமிகள் அந்த கெட்டுப்போன உணவை சாப்பிட்டு அதுலேருந்து வரக்கூடிய அதனுடைய கழிவு இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு லிக்விடாக வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இதை வந்துட்டு உடம்பு எரிக்கிறதுக்காக அதிகமான சூடை டெவலப் பண்ணுங்க. அப்படி அதிகமான சூடை டெவலப் பண்ணும்போது அது ஒரு கேஸாக வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அந்த கேஸ் நம்ம உடம்புல என்ன ஆகும் அப்படின்னாக்க, எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குதோ அங்கெல்லாம் போய் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அது வெளியேறாது. அப்படி வெளியேறாததுனால தான் அவங்களுக்கு அடிவயிறு திம்முன்னு இருக்குது, அப்பர் பாடி வந்துட்டு உங்களுக்கு டைட்டாக ஃபார்ம் ஆகுது, உடம்பு ஃபுல்லாக போய் இறுக்கம் கொடுக்குது, மசில் மூமெண்ட்டே கொடுக்காது. இவ்வளவு தொந்தரவுகள் பார்த்திங்கன்னா இந்த இன்டைஜஷன்னால் வருதுங்க. இந்த இன்டைஜஷன் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னாக்க முதல்ல ஃப்ரெஷ் ஃபுட்டாக தான் சாப்பிடணும். பசிச்சா சாப்பிடணும், மென்று சாப்பிடணும். நம்ம வந்துட்டு இந்த ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், சரியாக செரிமானமாகும். அப்படி சரியாக செரிமானமாச்சுன்னா நல்ல கழிவு வெளியேறும். நல்ல கழிவு வெளியேறும் போது நமக்கு இந்த கேஸ்ட்ரிட்டிஸ் அப்படிங்கிற தொந்தரவை நம்மளால் சரிப்படுத்திக்க முடியுங்க.